தியேட்டரா ஓடிடியா என்று இந்தியன் 3 ரிலீஸ் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார் இயக்குனர் ஷங்கர். கமலஹாசன் நடித்த இந்தியன் திரைப்படம் 1996ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்றது. இந்தியன் வெற்றிக்கு பின்னர் சுமார் 28 ஆண்டுகள் கழித்து இந்தியன் 2 படத்தின் 2ஆம் பாகம் ரிலீஸ் ஆனது. தற்போதைய காலகட்டத்தில் நடக்கும் ஊழலை தட்டி கேட்கும் இந்தியன் தாத்தாவாக கமல் நடித்திருந்தார். இந்தியன் 2 திரைப்படம் கடந்த ஜூலை மாதம் திரைக்கு வந்தது. அது மட்டுமின்றி படம் ரிலீஸ் ஆன முதல் நாளே கிரிஞ்சாக இருப்பதாக கூறி அதிக அளவில் நெகட்டிவ் விமர்சனங்களும் வந்தது. மற்றொரு பக்கம் இந்தியன் 2 திரைப்படம் அப்படி படு தோல்வியை சந்தித்ததோடு கடுமையான ட்ரால்களையும் எதிர்கொண்டது. இந்த படத்தில் நடித்த சித்தார்த் அவர்களுக்கும் அப்படி ரசிகர்களிடையே பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூகளும் வந்தது. இந்தியன் 2 ஃபிளாப் ஆனதால் இந்தியன் 3 திரைப்படம் நேரடியாக ஓடிடியில் வெளியாகும் என செய்திகள் உலா வந்தன. இந்த நிலையில் தான் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இந்தியன் 3 திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ளதாகவும் வதந்திகள் பரவின. அது மட்டுமின்றி இந்தியன் 3 திரைப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக உள்ளதாக தகவல்கள் பரவி வரும் நிலையில் அதை திட்டவட்டமாக மறுத்துள்ள ஷங்கர் அப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் என்றும் அறிவித்துள்ளார். இது ரசிகர்களிடையே பெருமளவு கொண்டாட்டத்தையும் கொடுத்துள்ளது. இந்தியன் 3 ஆவது அப்படி கிரிஞ்சாக இல்லாமல் நல்ல கண்டென்ட்களை வைத்தால் படம் நன்றாக ஓடும் என்று அப்படி ரசிகர்களுடைய கருத்தாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.